வணக்கம். ஜி நியூஸ் 24x7 செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார். ஆந்திர மாநிலம் தடா ஐயப்பன் நகர் எல்லை மாரி துலுக்கானத்தம்மன் திருக்கோவிலுக்கு 15ஆம் ஆண்டாக பக்தர்கள் பால்குடம் சுமந்து ஊர்வலமாக வந்தனர். ஆந்திர மாநிலம் திருப்பதி மண்டலம் சூலூர்பேட்டை தாலுகா தடா ஐயப்பன் நகரில் பிரசித்தி பெற்ற எல்லை மாரி துலுக்கானத்தம்மன் திருக்கோவில் உள்ளது. இத்திருக்கோவிலில் கார்த்திகை மாத பௌர்ணமியை முன்னிட்டு நேற்று முன்தினம் மாலை காப்பு கட்டி விரதமிருந்த ஏராளமான பக்தர்கள் எம்ஆர்ஓ ஆபீஸ் அருகில் இருந்து பேண்ட் வாத்தியம் முழங்க தலையில் பால்குடங்களை சுமந்த வண்ணம் ஓம் சக்தி எல்லை மாரி துலுக்கானத்தம்மா போற்றி, ஓம் சக்தி எல்லை மாரி துலுக்கானத்தம்மா போற்றி என்று கோஷமிட்டவாறு முக்கிய வீதிகளின் வழியாக ஊர்வலமாக திருக்கோவிலுக்கு வந்து சேர்ந்தனர். இதன் பின்னர் வான வேடிக்கையுடன் மூலவருக்கு அந்த பாலை அபிஷேகம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து மூலவருக்கு பால், தயிர், பன்னீர், இளநீர் உள்ளிட்ட 16 வகையான திரவியங்களால் மகா அபிஷேகம் செய்தனர். பின்னர் மகா அலங்காரம், மகா தீபாராதனை உள்ளிட்டவை நடைபெற்றது. இதன் பின்னர் அனைத்து பக்தர்களுக்கும் தீர்த்தம், பிரசாதம் வழங்கப்பட்டது. திருக்கோவில் வளாகத்தில் அனைத்து பக்தர்களுக்கும் அறுசுவையுடன் கூடிய அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை இந்திய குடிமக்கள் சமூக நல அறக்கட்டளை நிறுவனர் நளினி மாயா தலைமையில் திருக்கோவிலின் தர்மகர்த்தா ராஜகோபால் சுவாமி, குருசாமி தேவராஜ் ஆகியோர் முன்னிலையில் பக்தர்களும் விழா குழுவினர்களும் சிறப்பாக செய்திருந்தனர்.